அரசின் நிதிநிலை அறிக்கை மின்மினி பூச்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பட்ஜெட் குறித்து மற்ற அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எல்லா வருவாயும் உயர்ந்திருக்குது. ஆனா பற்றாக்குறை பூஜ்ஜியமா இருக்கணும். அதற்கு பதிலாக 62,000 கடந்த கால ஆட்சியில் 62,000 பற்றாக்குறை இருந்தது. இப்பொழுது 2 ஆண்டுகளும் 30,000 குறைச்சிருக்கு சொல்வது வேடிக்கையா இருக்குது. ஏன்னா வருவாய் அதிகரித்திருக்குது, திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யல. அப்படி இருக்கின்ற பொழுது பற்றாக்குறை பூஜ்ஜியமா இருக்கணும். அறிவிப்புல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டு அந்த மக்களிருந்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பல்ட்டி அடிச்சு இப்போ தகுதியான குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லல. என்ன அடிப்படையில் தகுதி நிர்ணயிக்கிறீங்க தெரிவிக்கல. அதோட 7000 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறீங்க. இப்படி 7000 கோடினா ஒரு தோராயமா பார்த்தோமா, சுமாரா பார்த்தா 1 கோடி பேருக்கு கொடுக்க முடியுமா என்றுதான் தெரியல. அது கூட தெரியாது நினைக்கிறேன். 57-58 லட்சம் அது போலியா கணக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு நிதிநிலை புத்தகத்தை கொடுக்கல. மக்களை ஏமாற்றி பிழைப்பதையே தொழிலாக கொண்ட இந்த விடிய அரசில் 3வது பெற்ற ஒரு மின்மினி பூச்சாக பார்க்கப்படுகிறது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்தவித வெளிச்சத்தையும் இது தராது. இது ஒரு காணல் நீர், மக்களின் தாகம் தீர்க்காது. திமுக தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் மாத தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்ப திடீர்னு ஒரு தகுதியெல்லாம் சேர்த்திருக்காங்க. அது என்ன தகுதின்னு தெரியல. ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில சொன்னதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. என்ன சொல்றதுதான் மக்களை சமாளிப்பதற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் தெரியுது. தினந்தோறும் விலைவாசி ஏறி வருகின்ற இந்த சூழலில், குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய பெட்ரோல், டீசல், கேஸ் விலை ஏறி வருகிற இந்த சூழலில் குடும்பத்தை கவனிக்கின்ற குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் என்பது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமான ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். நிதி வருவாயை பெருக்கி எந்த ஒரு சமூக நலத்திட்டங்களையும் குறைக்காமல் அதிகப்படுத்தி திறமையாக நிதி நிர்வாகத்தை நிர்வகிப்பதை நான் பாராட்டுகின்றேன். பல திட்டங்கள் அறிவித்திருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற காவிரி உபரின திட்டம் இடம்பெறவில்லை. அதுபோல உயர்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்க வேண்டும். பாசனத்திற்கு வேளாண்மைக்கு ஆதாரமாக இருக்கிற நீர்வளத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் இருப்பது மக்கள் எதிர்பார்ப்பு இல்லையே என்ற ஏக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதனையும், அதே போல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபியினுடைய சதவீதம் 5.58 விழுக்காட்டிலிருந்து 6.11 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருப்பதும் சிறந்த நிதி மேலாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. நிதிநிலை அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகாதது ஏமாற்றம் அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பொதுவாக வரவேற்கிறோம். குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்குவது என்ற தேர்தல் வாக்குறுதி மிக மிக முக்கியமானது. இன்றைய நிதிநிலை அறிக்கையில் வருகிற செப்டம்பர் முதல் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு குறித்து ஒன்றும் அந்த அறிவிப்பில் இருப்பதாக தெரியவில்லை. அதே போல ஏராளமான பல துறைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே குறைந்த ஊதியத்தில் சுகாதாரத்துறையிலிருந்து பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிரந்தரமாக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரியும் வருகிறார்கள். தேர்தல் காலத்தில் இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அறிவிப்புகள்
இதில் இடம்பெறாதது ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற திசையை நோக்கிய தமிழ்நாடு அரசின் பயணம் தொடரும் என நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திராவிட மாடல் கருத்தியலுக்கு எடுத்துக்காட்டான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை குறித்து பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசின் பட்ஜெட் மின்மினி பூச்சியை போன்றது என்றும் அது மக்களுக்கு வெளிச்சம் தராது என்றும் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற திராவிட மாடல் கருத்தியலை இந்த பட்ஜெட் பிரதிபலிப்பதாகவும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் தலைமுறைகளை தாண்டி வாழ்வளிக்கும் நிதிநிலை அறிக்கையாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக அரசால் ஏற்பட்ட நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்து வருவாய் பற்றாக்குறையை குறைத்து மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த நிதிநிலை அறிக்கை உதயசூரியனை போன்று ஒளியூட்டக்கூடியதே தவிர மின்மணி பூச்சி அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்யும் அறிக்கையை உருவாக்கிய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எல்லோருக்கும் எல்லாம் என்ற திசையை நோக்கி பயணம் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி அரசு ஒப்பந்த ஊழியர்கள் தண்ணீர் தொட்டி மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 13 ஆண்டுகளாக சுமார் 300 பேர் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் தொகுதியைச் சேர்ந்த 700 ஒப்பந்த ஊழியர்கள் மட்டும் தற்போது பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பொதுப்பணித்துறை ஒப்பந்த ஊழியர்கள் சோனாபாளையம் 4 மணி சந்திப்பில் உள்ள தண்ணீர் தொட்டி மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். தலைமை செயலர் 2009 பணியமர்த்தப்பட்டு 13 ஆண்டு காலம் ஆகக்கூடிய எங்களது ஊழியர்களுக்கு இதுவரையில் பணி நிரந்தரம் கொடுக்க இந்த அரசாங்கம் மறுக்கிறது. கேட்டால் தலைமை செயலர் தடுக்கிறார், ஆளுநர் தடுக்கிறார் என்ற கருத்து அரசு தரப்பில் கூறப்படுகிறது. ஆக உடனடியாக எங்களது ஒட்டுமொத்த ஊழியர்களையும் புதுவை, காரைக்கால், ஏனம் என அனைத்து பகுதி ஊழியர்களையும் பல்நோக்கு ஊழியர்களாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் ஒப்பந்த ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தண்ணீர் தொட்டியிலிருந்து கீழே இறங்கிய ஊழியர்கள் சாலை மறியல் செய்தனர். போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ததால் ஒப்பந்த ஊழியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த லேசான தடியடியும் நடத்தப்பட்டது. அரசு ஒப்பந்த ஊழியர்களின் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி அருகே உயிரிழந்த தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்ற அவரது சடலத்தின் முன்பு மகன் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருவங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று உயிரிழந்தார். அவரது மகன் பிரவீனுக்கு வரும் 27ஆம் தேதி திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் மகனின் திருமணத்தை பார்க்காமலேயே அவரது உயிர் பிரிந்தது. இந்நிலையில் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற முடிவு செய்த பிரவீன் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை தனது தந்தையின் சடலத்தின் முன்பு திருமணம் செய்து கொண்டார். அவரது முடிவுக்கு இரு வீட்டாரும் ஒத்துழைப்பு நல்கி புதுமண தம்பதியை மனதார வாழ்த்திய நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது.